சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ருக்குமணி அக்கா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக மகளிர் தினம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதன் மூலம் நம்ம கடுதாசியை படிக்கிற கேட்குற பெண்மணிகள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் இருப்பார்னு சொல்கிற பழமொழியை நாம் ஏற்றுக்கிறோம். இதை இப்படி மாற்றிக்கலாமா? எந்த வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்மணி இருப்பார். கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் முழுக்க பெண்கள் தான் வீட்டு வேலைகள், விவசாய வேலைகளை பார்த்துக்கிறாங்க. ஆண்கள் வெளி வேலைகள், வியாபார பணிகளை பார்த்துக்கிறாங்க. ஆக இங்கே 2 வருமானம் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிடுது. வளமாக இருக்கிறாங்க. ஆனால் காவிரி பாசன பகுதியில் மற்ற ஊர்களில் பெண்கள் தங்களுடைய குடும்பம் உண்டு, சமையல் உண்டுன்னு மட்டும்தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் விவசாய வேலைகளை பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு வருமானம் தான். ஏற்றம் இறக்கத்துக்கு என்ன காரணம்னு ருக்குமணி அக்காவுக்கு இப்போ புரியுமே. நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் ஒரு குடும்ப பணியில் முன்னேற்றத்தில் பெண்களும் முக்கிய பங்காற்றணும். முயற்சி இருந்தால் தான் இந்த பணிகளில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்க முடியும். முயற்சி செய்தவர்கள் தான் சாதனையாளராக ஆகியிருக்கிறாங்க. கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சதுனால ஒரு காது கேட்காம போன தாமஸ் ஆல்வா எடிசன் 1100 அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு சூத்திரமானவர். ஓவியராயிருந்த ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரானார். சாதாரண கூலி வேலை செய்த நெப்போலியன் நாடாளும் மன்னரானார். செருப்பு தைப்பவரின் மகனான லிங்கன் அமெரிக்க அதிபரானார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமரானார். அப்துல் கலாம் ஐயா இந்திய ஜனாதிபதியானார். படிக்காத மேதை காமராஜ் தமிழகத்தின் முதல்வரானார். இப்படி நிறைய சாதனையாளர்கள், பெண்மணிகள். சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா, அந்த காலத்தில் முத்துலட்சுமி ரெட்டி, தில்லையாடி வள்ளியம்மை, இப்படி பெண்களின் பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். ருக்குமணி அக்கா, ஆண் பெண் வித்தியாசம் பாராம சாதனை படைத்தவர்களை நினைவுல வச்சு செயல்படுவோம். நமது குடும்பத்தை முன்னேற்றுவோம். அதன் மூலம் இந்த நாடும் வளம் பெறும், ஏற்றம் பெறும். தேக்கம்பட்டி பாப்பம்மா என்கின்ற ரங்கம்மாள், வடிவேலாம்பாளையம் கமலாத்தாள் இட்லி பாட்டி, தீத்திப்பாளையம் செல்வராணி போன்றவர்களை இப்போதுள்ள சமுதாயமும் இனி வரக்கூடிய சமுதாயமும் நினைவில் கொள்ளணும். 100 வயசு தாண்டியும் இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுடைய பாப்பம்மாளின் சாதனை, கடந்த 25 வருஷமா இட்லி வியாபாரம், அதுவும் கடந்த 10 ஆண்டுகளா ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு விற்கிற கமலாத்தாளின் சாதனை, 2 கண் பார்வையை இழந்த பிறகு மாடித்தோட்டம், சத்துமாவு தயார் பண்ணுறதுன்னு ஏதாவது செய்துகிட்டே இருக்கும் தீத்திப்பாளையம் செல்வராணி அவர்களின் சாதனையை நினைவில் கொள்வோம். இன்றைய தினம் மட்டுமல்ல மகளிர் தினம், எல்லா நாட்களும் மகளிர் தினம்தான். ஒரே ஒரு நாள் வீட்டில் பெண்மணிகள் இல்லைன்னா என்ன ஆகும் அனுபவிச்சாதான் தெரியும். இந்த நாளில் மட்டுமில்ல, எல்லா நாளும் பெண்களை போற்றுவோம். அனைத்து பெண்மணிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.